ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணோம். ஹெச்பி விக்டர்ஸுங்கிற கேமிங் லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப் வந்து எனக்கு இல்லை, என்னோடய ரிலேட்டிவ் பொண்ணு ஒன்றுக்கு கிராஃபிக்ஸ் டிசைனிங் கற்றுக்க போகிறாங்க. கற்றுக்கிட்டு சில ஒர்க் பண்ணுறதா இருக்குது. அதனால் வந்து இந்த லேப்டாப் வந்து நான் சஜஸ்ட் பண்ணேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து அன்பேக் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ ஆஃபர் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நேற்று வரைக்கும் இருந்தது ஆஃபர். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் இப்போ பிரிக்கிறப்போ 9th மே நேற்று வரைக்கும் ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அதில் போட்டிருந்தாங்க. ஸோ கிரெடிட் கார்டு ஆஃபரே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி 10,000 கிட்ட வந்தது. ஸோ இவங்க வந்து ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பாக்ஸ் தான். ஸோ அது வந்து எப்படின்னு பார்ப்போம். ஸோ லேப்டாப் வந்து நல்லா ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு வச்சுருக்காங்க. அப்பா செம வெயிட்டு. ஐ திங்க் 2.5 கிலோக்கு மேலேன்னு நினைக்கிறேன் வெயிட்டு. நான் கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னும் பாலித்தீன் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்பிள்லாம் இதை விட்டுட்டாங்க. இப்போது நீங்களும் விட்டுடுங்க ஹெச்பி. ஸோ இதுதான் லேப்டாப். பக்காவாக செமையாக டிசைனிங், ஒரு கேமிங் லேப்டாப்புக்கு பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வெயிட் வந்து கண்டிப்பாக ஹெவி வெயிட் இருக்குது, அது பார்த்துக்கணும். ஏன்னா கேமிங்னாலே உங்களுக்கு வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் ஆட் பண்ணும்போது ஃபேனும் அதுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் இருக்கும். சரியா? இதில் தான் வந்து நம்ம வீடியோ எடிட்டிங்க்கு நீங்கள் போகணுன்னா கூட கண்டிப்பாக இதான் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். நார்மல் ஐஃபை லேப்டாப்லாம் நீங்கள் போக முடியாது. ஸோ இந்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குது பார்த்தோம்னா, சார்ஜர். ஆக்சுவலாக இந்த பாக்ஸில் தான் வந்துச்சு. இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து ஸோ நார்மல் ஃப்ளிப்கார்ட்டோட பாக்ஸு வந்துட்டு அதுக்கு மேலே தான் இது வந்தது. இதெல்லாம் அவங்க வந்து டெலிவரி பர்சனே பிரித்து போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் விக்டர்ஸ், ஹெச்பி விக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட மாடல். ஸோ உள்ளே வந்து வழக்கம் போல் செட்டப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நார்மலாக எல்லோரும் கொடுக்குறது. அப்புறம் இந்த ட்ராக் பேடு எப்படி பிஞ்ச் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி சில கெஸ்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக உள்ளது தான், இப்போ எல்லாத்துக்கும் வந்துருச்சு அது. ஸோ சார்ஜர் வந்து ஏன் இன்னும் இவ்வளோ ஹெவியாக போடுறாங்கன்னு தெரியல. மேக்புக்கெலாம் ரொம்ப ஜஸ்ட்டு யூஎஸ்பி-C சார்ஜிங்கே ஓடிட்டுருக்கு. இது இன்னும் இவ்வளோ வெயிட்டு. இது பேக்கே பயங்கரமாக வாங்கணும் போல இருக்குது, ஹெவியாக. சரி, இது அப்புறமா நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ லேப்டாப் ப்ரொடெக்டர், ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. துணியில் தான் இருக்குது, நல்ல வேலை. ஸோ கீபோர்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாண்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கேமிங்க்கு இந்த இது கொடுக்குற மாதிரி. ஸோ NVIDIA GeForce RTX Intel Core i5 இது 13th ஜென்ரேஷன். ஓகேங்களா? 144 ரெஃப்ரெஷ் ரேட் இது. ஸோ இங்கே பவர் ஆன் பட்டன் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுறோம். ஆனால் ஸோ சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக போடணும் போல். ஸோ சார்ஜ் இவங்க நார்மலாக போடலை, மேபி பேட்ரி இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணி அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக வந்து பவர் ஆன் ஆகுது. பூட்டிங் எவ்வளோ டைம் ஆகுமா என்ன? ஃபஸ்ட் டைம் அதனால் ஆகுதான்னு தெரில. ஸோ நார்மல் செட்டப்ஸ். ஓகேங்களா? ஸோ ட்ராக்கிங் வந்து நல்ல சென்ஸ் இருக்குது, நல்ல அகலமான ட்ராக்கிங் பேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் செட்டப்ஸ்லாம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட திருப்பி வரேன். சில செக்கிங்லாம் போயிட்டுருக்கு, அப்டேட் செக்கிங் அது மாதிரி போயிட்டுருக்கு.
ஸோ ஏதோ அப்டேட் ஒன்று டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அந்த வரைக்கும் இதில் எல்லாம் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா 15.6 நியர்லி அது 16 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஹெச்டி தான், 1920 × 1080 இது. 144 ஹெர்ட்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வரும், ரெஸ்பான்ஸ் டைம். அதுக்கப்புறம் வந்து ஐபிஎஸ் டிஸ்பிளே, கீபோர்டில் வந்து பேக்லைட்டு கண்டிப்பாக வரும். ஏன்னா கேமிங்னா அது வந்துடும். i5 13th ஜென்ரேஷன், 13வது ஜென்ரேஷன் i5. அதுக்கப்புறம் இதில் 2 வெர்ஷன் இருந்தது. கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 30501, 4050 அதுக்கு வந்து கிராஃபிக்ஸுக்குன்னு தனியாக 6GB ரேம் இருக்குது. ஸோ 3050 4050 எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா இந்த ஏஐ சப்போர்ட்லாம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து ஏஐ வந்து நிறையா இப்போ ஃபோட்டோஷாப்பை நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எடிட்டிங்கில் எல்லாத்துலேயுமே வந்து நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ஸோ அதுக்கு வந்து மேபி இன்னும் நிறையா உங்களுக்கு லைட் வெயிட்டடாக நிறையா ஒர்க் லோட் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தேன். அதனால் வந்து 4050 எடுத்தேன். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 தான் டிஃப்ரென்ஸ் வந்தது. அதனால் அது எடுத்தாச்சு. ஸோ 200 வாட்ஸ் வந்து ஏசி அடாப்டர், 4 செல் பேட்ரி. எம்எஸ் ஆஃபீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ லிமிட்டேஷனாக இல்லை அன்லிமிட்டடாக இருக்கா லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் வந்து 512GB, அதுக்கப்புறம் 16GB ரேம், DDR4 ரேம். ஸோ இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா விண்டோஸ் லேப்டாப்பில் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் சில விஷயங்கள்லாம். ஸோ அதே மாதிரி எஸ்எஸ்டியும் அப்கிரேட் பண்ண முடியும் நம்மளால். M2 எஸ்எஸ்டி நம்ம போட்டுக்கலாம் அடிஷ்னலாக. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரேமும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்னும் ஒரு 16GB தேவைப்பட்டால் கூட போடலான்னு நினைக்கிறேன். நான் எக்ஸாக்டாக அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ எத்தனை ஸ்லாட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட முடியும். அப்புறம் விண்டோஸ் 11 ஹோம் எடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லா லேப்டாப்லேயும் கொடுக்கறது தான். USB 3 இருக்குது உங்களுக்கு. ஸோ நல்ல 5 Gbps வரைக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் HDMI இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் வந்து டூயல் ஸ்பீக்கர்ஸ், ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். கரெக்டாக இவங்க கொடுத்துருக்கிற வெயிட் பார்த்திங்கன்னா 2.29 கிலோகிராம், அதாவது கிட்டத்தட்ட 2.25 கிலோ விட கொஞ்சம் கூட. அதே மாதிரி 720 பிக்சல் வந்து வைடு ஹெச்டி கேமரா உங்களுக்கு இருக்குது வித் நாய்ஸ் ரிடக்ஷனோட. ஸோ இதுதான் நார்மலாக உள்ளதான். உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி வரும். நீங்கள் வந்து வேணும்னா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு உள்ள சாஃப்ட்வேர்ஸ்லேயே ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அது கூட நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அதை வந்து வாரண்ட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஒர்க் பண்ணி பார்த்தா தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். முடிஞ்சால் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்னொரு சேனல் வந்து இசைகுரு, அதில் வந்து நிறைய மியூசிக் டுட்டோரியல்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ அந்த சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய் பாய்.